கர்த்தாவே எங்களோடு பேசும். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளிலும் கூட தேவ கிருபை அதிகமாக விளங்குவதாக. எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஜபத்தை குறித்து தான் சொல்ல போகிறேன். ஜபத்தில் இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிற ஜபங்கள் தேவ வசனத்தின் அடிப்படையில் இல்லாத மேட்டின்மை சிந்தையான அல்லது தேவனை அற்பமாய் நினைக்கக்கூடிய அல்லது கேட்கப்படாத ஜபமாக தான் பார்க்கிறேன். ஜெபம் பண்ணாங்க, அடுத்த நிமிஷமே அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் செயல்களும் தேவனுக்கு விரோதமான பகையாக இருப்பதனாலே உன்னுடைய ஜெபம் சரியான ஜெபம் அல்ல. அநேக வேற வசனங்களை ஒப்பிச்சிட்டா உடனே ஜெபம் சரியா இருக்குன்னு நினைக்கிறார்கள். அதுவும் சரி கிடையாது. கிறிஸ்துவத்தில் தேவனோட இணைகிற காரியம், தேவனோடு பேசுகிற காரியம் தான் ஜெபம். முழுசா நம்ம சரண்டர் ஆகிறது தான் ஜெபம். நம்ம தேவ சமூகத்திலே சிறுகவும் தேவன் பெருகவும் பண்ணக்கூடிய தாழ்மையின் அடையாளம் தான் ஜெபம். தன்னை பூமியில ஒண்ணுமே இல்லைன்னு தேவன்கிட்ட அர்ப்பணிக்கிறது தான் ஜெபம். ஆனால் இந்த சாயல் இருக்கிறதே தவிர அந்த ஜெபத்துக்கு அப்புறம் உள்ள வித்தியாசம், அந்த மறுபிறப்பு இல்லை. அதனாலேயே இன்னைக்கு அநேக ஜெபங்கள், நம்மில் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படலை. ஆனால் அநேகர் சாபத்திலிருந்து விடுதலை ஆகி இருக்கிறோம், கடுமையான நோயின் பிடிகளில் இருந்து விடுதலை ஆகி இருக்கிறோம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகி இருக்கிறோம். உலக ஜனங்கள் படுகிற பாடுகளிலே பெரும்பகுதி நாம் படாமல் தப்பித்து கொள்ளுகிறோம். சிறு பிள்ளைகளை, உலக பிள்ளைகளை காட்டிலும் நம்ம ஜெபிக்கிறவருடைய பிள்ளையை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். அவங்க எதிர்காலங்களெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம். சமாதானத்தை பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், எழுப்புதலில் இருக்கிற எந்த பெண்களும் வெளியே போய் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்ததில்லை. 1-2 தவிர. ஆண்களும் பெரிய சம்பாத்தியம் பண்ண மாதிரியும் தெரியல. ஆனால் குடும்பங்கள் எல்லா குடும்பத்தை போலையும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பெரிய மீசை வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த காரியங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறத கொஞ்சம் அணுவாக கேட்டால் தான் உங்களுக்கு சரியானபடி புரியும். நீங்கள் ஜெபிக்கிறதின் அடையாளமே, பிரதிபலிப்பே, நீங்கள் மறுரூபமாக இருக்கணும். ஒரு தடவை நீங்கள் ஜெபித்து போனீங்கன்னா உணர்வடைந்து உன் சுபாவம் மாறி உன்னுடைய செயல்கள், உன்னுடைய கிரியை, எண்ணம் இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அந்த தன்மை இல்லாத ஜெபம் நீ பேயோடு பேசுகிறாங்கன்னு தான் அர்த்தம். அல்லையா? ஒரு சில பெண்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணதை பார்த்து இருக்கிறேன். அடுத்த நிமிஷம் அடுத்தவங்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதும் அநேக குடும்பங்களிலே நீ சமாதானத்தோடு இணங்கி தாழ்ந்து பரிசுத்தத்தோடு நீதியோடு நடக்கலைன்னா அங்கே ஆவியானவர் அசைவாடுவதில்லை. கொஞ்சம் பிசாசினுடையது. நீங்கள் ஒரு குற்றத்தை சகிக்க முடியலை, ஒரு பலவீனத்தை தாங்க முடியலை, ஒரு அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா உங்கள் ஜெபம் வேஸ்ட்டு. ஜெபத்தில் தாழ்மை. நான் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவன், ஆனால் முழங்கால் படிட்டு ரொம்ப நேரம் ஜெபிக்கக்கூடியவன் அல்ல. ஜப சிந்தை தான் ஜபத்தின் அடையாளம். 24 மணி நேரத்தில் பெரும் பகுதி நீங்கள் ஜப சிந்தையோடு இருக்க வேண்டும். நான் அலங்கார ஜபங்கள் பண்ணுறதில்ல. துதிக்கிறது உண்டு, சோத்திரம் பண்ணுறது உண்டு, தேவனை மகிமைப்படுத்துகிறது உண்டு, வேத வசனங்களை அறிக்கை செய்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் அநேகர் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் அவங்களுடைய ஜபத்துக்கும் சம்மந்தமே இல்லை. குற்றவாளியாய் தீர்ந்தாலே நீ சரியான ஜெபம் பண்ணல. உன் இருதயத்தில் அசுத்த எண்ணங்கள் நிறைந்திருந்தாலே நீ சரியான ஜெபம் பண்ணல. அடுத்தவங்களை அடக்கி ஆளணும்னு நீ நினைச்சாலே நீ சரியான ஜெபம் பண்ணல. இருதயம் பரிசுத்தமாவதற்கு நீ தகுதிப்படலைனாலே நீ ஜெபம் பண்ணுவது சரியில்லைன்னு அர்த்தம்.
அல்லேலூயா, நன்றியோடு கூட தூக்கி அதுவும் இந்த புதிய ஏற்பாடில் இந்த காலங்களில் பலிபீடத்தில் நாங்கள் செருப்பு போட்டு போவோம், ஹாய்னு ஜெபம் பண்ணிட்டு போவோம், 2 நிமிஷம் ஜெபம், நின்றுக்கிட்டு ஜெபம், அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவனை தூஷணம் பண்ணுகிறது, தேவ தூஷணமாகவே பார்க்கிறேன். அதனால நன்றியோடு அன்றைக்கி புறஜாதியான இந்துக்களில் போய் பாருங்க, அவங்க சாமி முன்னால விழுந்து கிடக்குறான். அல்லேலூயா, தெண்டலிட்டு பணிந்தார்கள்னு வேதம் சொல்லுது. யோசேப்புக்கு முன்னால் எகிப்து ஜனங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு தெண்டலிட்டு நெடுங்கால முணங்கி கீழே விழுந்து, அல்லேலூயா, முகம் தரையில் பட, குதிங்கால் இந்த கால் முழுவதும் தரையில் பட, தலை தரையில் பட, நீண்ட கையை நீட்டி அவங்க சாமிக்கு நேராக கும்பிடுறான். மண் சோறு சாப்பிடுதான், மண் சோறை சாப்பிடுதான், எச்சி இலைய பூரா விரிச்சுக்கிட்டு அதில் உருளுறான். இன்னும் நான் தன்னை சிறுமைப்படுத்துறதுக்கு தான் அந்த மொட்டை அடிக்கிறதெல்லாம், நான்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி சிறுமைப்படுத்துறதுக்கு தான் மொட்டை அடிக்கிறது எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் இஸ்லாமியர்களை பார்த்தாலும் முழங்காலில் தன் நெத்தி பட அது அப்படியே படுத்திருப்பான். நீ யோகாவில் ஒரு பகுதி அது, அதை அப்படியே அல்லேலூயா 5 வேளையும் தொழுகிறான். அதே போல் ஆனால் கிறிஸ்துவர்கள்ட்ட ஜபமும் கிடையாது, ஜப சிந்தையும் கிடையாது. விடிய காலம் ஜபம் பண்ணாலே 20 பேரில் ஜப நேரத்தில் 10 பேர் கூட இருக்க மாட்டேங்காங்க. இது ரொம்ப நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பயங்கரமாய் பாதிக்கும். எத்தனை பேர் காலில் விழுறாங்க? ஜெயலலிதா காலில் ஒவ்வொரு பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் விழுந்தான். வயசுக்கு மூத்தவன் போய் விழுறான். உலகத்தில் பார்த்தா பணம் இருக்கிறவங்க, பேர் இருக்கிறவங்க, புகழ் இருக்கிறவங்க காலில் ஓடி ஓடி போய் விழுறாங்க. மக்கள் அரசியல்வாதி காலெல்லாம் டக்குன்னு விழுறாங்க 5க்கும் 10க்கும். ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி காலில் விழுற பழக்கம் கிடையாது. இந்துக்கள்லாம் காலில் அது விழுவாங்க. அதே அதே அந்த அந்த தாழ்மை கூட கிறிஸ்துவர்கள்ட்ட இல்லை. ஏதோ ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டுட்டார், நம்ம என்ன சொன்னாலும் அவர் சகிச்சுக்கிடுவார், என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிடுவார். நம்ம என்ன ஜோம் எப்போமாவது ஒரு தடவை ஜோம் பண்ணுவோம், அதை கேட்டு நமக்கு கூரையை பிச்சுக்கிட்டு போட்டுருவாருன்னு அநேகர் நினைக்கிறாங்க. எழுப்புதல் ஊழியத்தை அல்லேலூயா பாதுகாக்கப்படாதவர்கள் ஒருவரும் இல்லை. அது உங்களுடைய ஜெபம் அல்ல. நான் ஜெபத்துக்கு இழுத்து வச்சு விடிய காலம் ஜெபம் பண்ணு, சாயங்காலம் ஜெபம் பண்ணு, மத்தியானம் ஜெபம் பண்ணு, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு போதிக்கிறதுனால கிடைக்கிற சின்ன பிச்சைகள். அநேகர் பணத்துக்காக அல்லேலூயா கீழே விழுந்து கும்பிடலனாலும் தன் இருதயத்திலே உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு கீழே சார்ந்து போகிறார்கள். அது அவங்கள தொழுது கொள்ளுகிற உலகத்தில் பணத்துக்கு முதலிடம். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் அல்லேலூயா உங்கள் தெருக்காரங்கள் மத்தியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் உங்களை மதிப்பாங்க. நான் அதை நினைக்கிறேன், அது ஒரு பேயின் ஆதிக்கத்தின் ஒரு தன்மை. பணம் இல்லைன்னா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க உலகத்தில். ஆனால் கிறிஸ்துக்குள்ள அப்படி அல்ல. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னா அவங்க எல்லாரும் மதிப்பாங்க. கிறிஸ்து இருந்தால் தேசத்து உலக ஜனங்களே உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதனால இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் சரியானபடி தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் காலில் விழாதீங்க. நீங்கள் தேவனுடைய காலில் விழுந்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய காலில் விழ வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் தேவனுக்கு அடிமையாகலைன்னா கண்ட நாய்களுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக வேண்டியது இருக்கும். ஆனால் தேவனுக்கு அடிமையாகணும்னா மனுஷர்களுக்கு யாருமே அடிமையாக வேண்டாம். ஆனால் நீங்கள் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் அடிமையானீங்கன்னா தேவனுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கவே மாட்டீங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பெரிய பிரச்சனை. எல்லா மத மக்களை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் சரியானபடி தேவனை அல்லேலூயா தொழுது கொள்வதில்லை. முதல்ல முழங்கால் படியிடுவதில்லை, அல்லேலூயா நன்றியோட தெண்டலிட்டு பணிவதில்லை, பாதத்தில் விழுவதில்லை,
முகங்குப்புறெல்லாம் விழுந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. முகங்குப்புற பார்த்துருக்கேன், அந்த முகங்குப்புறங்கிறது வேறு. சர்ச்சில் ஜெபம் பண்ணுன்னா 10-15 பேர் இருப்பாங்க, எல்லாம் ஒன்று போல் தலையை கீழே வச்சு அலலியா முகங்குப்புறம் விழுந்து கிடக்கும். அந்த முகந்து கூப்புறத விழுறதை சொல்லலை. உலக மனுஷன் பணத்துக்காக ஒருத்தன் காலில் ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான். இப்போ கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்க பணத்துக்காக மற்ற மனுஷனுக்கு காலில் மட்டும் விழ மாட்டாங்களே தவிர அது விழுதுக்குண்டான எல்லா கிரியைகளும் செய்வார்கள். இப்போ நான் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு கூட என்னுடைய சொந்தங்கள் பணம் வச்சுருக்கனால அவனை போய் அண்டி வாழ்வேன், அவனை சார்ந்து வாழ்வேன்னு அநேகர் நினைக்கிறாங்க. அதுக்குண்டான எவ்வளவு ஈர்ப்பெல்லாம் பண்ணினாங்க, நான் அதுக்கு அசரவே இல்லை, அதுக்கு சார்ந்து நிற்கவே இல்லை. பணத்தை விட நான் தேவனை அதிகமாக நேசிக்கிறவன். அதனால் இந்த காரியங்களை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் மனுஷன் காலில் விழுந்தீங்கன்னா அதோட சரி உங்கள் வாழ்க்கை. அதுக்கப்புறம் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கவும் முடியாது, பின்பற்றவும் முடியாது. அதுக்கப்புறம் அல்லேலூயா தேவனை சேவிக்கவும் முடியாது. நீங்கள் சரியானபடி சேவிக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சரியான ஐக்கியம் இருக்கும். அதுக்கு விரோதமாக யார் விரோதமாக நடந்தாலும் அவங்க தேவனுடைய ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். சகித்தல், பொறுத்தல், அல்லேலூயா இணங்குதல், சமாதானமாக இருத்தல், இதுதான் நீங்கள் நல்ல ஜெபிக்கிறீங்கன்னுக்குண்டான அடையாளங்கள். வேதம் தெளிவாக சொல்லுது. நீ ஏன் தீமையாக பொறுத்து கொள்ளுகிறதில்லை, நீ பிறரை குற்றவாளியாக தீர்க்கிற, நீ குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். அல்லேலூயா அல்லேலூயா. என்னது விதவைகளை விசாரிக்கிறதும் ஏழைகளை விசாரிக்கிறதும் தான் பேதுரு எழுதுகிறார். அதுதான் தேவனுக்கு முன்பாக சுத்த பக்தி. இந்த தன்மைகளுக்குள்ள ஆவியின் கனியின் தன்மை இதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் ஜபிக்கிற ஜபம் பெஸ்ட். இதெல்லாம் காரியங்களில் அநேகர் நான் இந்த கல்யாண வீட்டில் போய் பார்க்கணும். இப்போ அவ்வளோ காண முடியல. பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப படிச்சிருக்காங்க, படிக்காத தாத்தா காலில் உள்ளதுக்கு யாருமே விருப்பம் கிடையாது. ஒரு 80s 90s பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு நாள் கல்யாணம் முடித்து பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க ஒவ்வொருத்தர் காலில் விழுந்தே குறுக்கு நொடி போகும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு காலில் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷர்கள் பெரிய மனுஷிகள் எல்லா காலிலையும் விழுந்து கும்பிடணும். அவங்க அல்லவளு இவங்க அல்லவளு இவங்க அல்லவளு அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே இந்த தேவனை தவிர, தேவனுடைய பாதத்தை தவிர எந்த காலிலையும் விழக்கூடாது. உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, நேசியுங்கள், தாழ்மையுடையவர்களாயிருங்கள். ஆனால் காலில் வணக்கத்துக்குரியவர் தேவன் மட்டுமே தவிர வேறு ஒருவரும் கிடையாது. அதனால் நான் இப்போ சொல்ல வர காரியங்களே ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் இப்படியே சொல்லிட்டு போகக்கூடாது. வசனத்தை வாசிப்போம். செல்ல தான் வாசிக்கணும், எங்கே உள்ளோன்னு வாசிக்கணும்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். ஒன்பதாவது வசனம் 10வது வசனம். எழுது என்றான். என்னுடைய சொன்னான். அப்போது அவனை வணங்கும்படி விழுந்தேன். இப்படி செய்யாதபடிக்கு பார். ஆமென். இயேசுவை பற்றி
நல்ல காட்டுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா பற்றின சாட்சியெல்லாம் தீர்க்க தரிசனம் முதல்ல ஆதியிலே பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்து காரியங்கள் நிறைவேறியது. ஆனால் நீ என்னை தொழுது கொள்ளாத, தேவனுடைய காலில் போய் விழு, என் காலில் விழாத என்று தேவன் தூதன் சொல்லுகிறார். இதே இது 22வது அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே சடக்குன்னு காலில் விழுந்துருது இயேசுவின் நாமத்தினாலே. முதல்ல அதாவது வெளிப்புறமான தோற்றத்தில் அநேகர் காலில் விழுந்தாங்க. இப்போ வெளியே பார்வைக்கு காலில் விழுறதில்ல, மனசின் அடிப்படையில் அவங்க காலில் விழுறாங்க. இயேசுவன் நினைக்கிறதே இல்லை, தேவனை பின்பற்றுவதே இல்லை. அநேக சத்தியங்கள் அநேகருக்கு புரியாம இருக்க காரணம் தேவனை சரியானபடி தொழுது கொள்ளாதனால தான். இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க இதயத்தில் வேற கருத்துக்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க சரியானபடி தொழுது கொள்ளாம ஆவியானவர் கிரியை வந்து ஆவியானவர் அவங்களுக்கு சரியான தெளிவை ஏற்படுத்தவில்லை. தாழ்மையின் அடையாளமே, நீ சகித்தலின் அடையாளமே. அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா, நீ நன்றியோடு கூட துதிக்கிறேன். தன்னை ஒன்றுமே இல்லைங்கிறது வெறுக்கிறதின் அடையாளமே சரியான ஜபம். நீ தேவனோடு பண்ணுகிற ஜபத்தில் இதெல்லாம் உருவாகும். இதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஜபமே பண்ண வேண்டும். அநேகரை கண்டிருக்கிறேன், ஜபத்தை வியாபார பொருளாய் மாற்றுகிறார்கள். அதனால் இந்த இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒழிஞ்சு போச்சு. எங்கள் பணம் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஜபா உதவிக்குன்னு டெலிஃபோன் நம்பர்லாம் போடுறாங்க, என்னெல்லாமா பண்ணுறாங்க. இது பூராமே ஹம்பக் வேலை, இது பூராமே ஏமாத்துகிற வேலை, ஜப வியாபாரம். சரி போகட்டும், இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். மனுஷன் காலில் விழுந்த ஒரு மனுஷனை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். இல்ல, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 25-26. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 25-26. சோத்ராண்டவர் இயேசுவின் நாமத்தினால். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் விழுந்து, ஆமென், நான் ஒரு மனுஷன் தான் என்றான். போதும் போதும் போதும். வேதம் சொல்லு, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு ஓடி போய் காலில் விழுந்து கும்பிடுதோம். அவன் உடனே சொல்லலாம், நானும் மனுஷன் ஐயா, என்னைய தொழுது கொள்ளாத, நீ தேவனை தொழுது கொள்ள, என்னை தொழுது கொள்ளாத. அநேகர் பந்தனத்தை விரும்புகிறார்கள், வாங்க வாங்கன்னு சொல்ல விரும்புதாங்க. அநேகர் தன்னுடைய புகழ்ச்சியை விரும்புகிறாங்க. வேதத்தில் நீ வந்தனத்தை விரும்பினதும் புகழ்ச்சியை விரும்பினதும் யாருக்குன்னா பரிசேர் சதிசேயர்கள். அதுக்காக தான் இயேசுநாதர் சொன்னார், நீண்ட அங்கியை போட்டுட்டு நாடாக்களை கட்டி கொண்டு அல்லேலூயா சந்தை வழிகளில் வந்தனத்தை விரும்புகிறார்கள்னு சொல்லி. இந்த வாங்க அந்த புகழ்ச்சி, பெருமையாக பேசணுங்கிறது நினைக்கிறது, இது அல்லேலூயா என்னை வாங்கன்னு கேட்கலன்னு நினைக்கிறது, இது எல்லாமே பிசாசின் கிரியைகள். வாங்கன்னு கேட்டானா கேட்காட்டானா, நான் தேடுறது தேவனை தேடுகிறேன்.
நீங்கள் ஒரு இடத்துல பிரசங்கிக்க போகிறீங்க, ஜெபம் பண்ண போகிறீங்க, அல்லது ஒரு குடும்பத்துக்கு தேவநாமத்தை சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு அவமானம் ஏற்படுகிறது, அதை மேன்மையாக நினைக்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் அவமானப்பட்டேன், அதுதான் கடைசி வரை நிற்கும். இவங்க இருந்து கடையத்துங்க இங்கே வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு கடையத்துக்கு போகிறாங்க, ராத்திரி 10 மணிக்கு மேலே போகிறாங்க. அது அந்த நீங்கள் 9 மணிக்கே நீங்கள் வீட்டுக்கு போய் காரில் போயெல்லாம் இறங்கினா அது மேன்மையாக இருக்காது. வண்டி கிடைக்காம நடந்து அன்னைக்கு பசியாக இருந்து நாய் துரத்தி நீங்கள் அது கீழே விழுந்து போய் கடையத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா அது இன்னொரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஊழியத்தின் பாதையில் படுகிற ஒவ்வொரு பாடுகளும் பின்னால் சாட்சியாய் மாறும். அதுதான் வேணும். நீ மற்ற நான் இவ்வளவு நாள் நான் சாட்சி சொன்ன அநேக காரியங்கள், நான் சாப்பிட்டேன், நல்ல திருப்தியாக இருந்தேங்கிறத விட பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அல்லையா வேதனைப்பட்டேன், வியாபாரம் பார்த்தேன், நஷ்டப்பட்டேன், இதுதான் பெரிய சாட்சி. நீங்கள் தேவனுக்காக எதை இழக்கிறீங்களோ அதுதான் சாட்சி. அநேகர் அந்த அந்த தேவன் முன்பாக பணிவிறதே கிடையாது. நம்ம ஏதோ ஜபம் முடித்த உடனே சில ஆராதனை முடித்த உடனே அல்லையா நெத்தி தரையில் பட மகிமைப்படுத்துகிறோம். அது கடமையாக மாறிட்டு, அதுவும் கடமையாக மாறிட்டு, இருதயத்தில் ஆணத்திலிருந்து உணர்த்தப்பட்டு என் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக என்னுடைய நத்தியை தரையில் பட வைக்கிறேன், நான் ஒன்றுமில்லப்பான்னு ஒப்படைக்கிறேங்கிற அந்த நினைவு உணர்வு இல்லை. அதில் ஒரு மேன்மையும் இல்லை. இன்னொரு ஆள் ஆண்டவர் பாதத்தில் விழுந்த ஒரு மனுஷனை காமிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 17 வசனம். வாசிய 1 அதிகாரம் 17 வசனம். நான் அவரை கண்டபோது வாசிங்க, கடகடன்னு வாசிங்க, அந்த ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வாசிட்டு பாதியில் நிப்பிட்டீங்கன்னா அடுத்தல இங்கே ரெக்கார்டிங்கில் ரொம்ப சங்கடப்படும். டக்கு டக்குன்னு வாசிங்க. பாதத்தில் விழுந்தேன். வைத்து ஆமேன், பயப்படாதே, ஆமேன், ஆமேன். போதும். காலில் விழுந்தவுடன் அவர் தேற்றுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் அல்லையா முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு தூக்கி அடுத்தாலே மறித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் அப்படின்னு அவர் தேற்ற ஆரம்பிக்கிறார். பாதத்தில் விழணும், நெடுஞ்சாடையாக கிடக்கணும் ஆண்டவர் முன்னால். நான் ஒன்றுமில்லைன்னு அர்ப்பணிக்கணும். மொட்டை எதுக்கு அடிக்காங்க தெரியுமா? கோயிலில் போய் அநேகர் பொருத்தனை பண்ணிட்டு போய் மொட்டை அடிக்கிறாங்க. தன்னை சிறுமைப்படுத்துவதற்கு தான் மொட்டை அடிக்கிறாங்க. காதில் ஏன் அலலியா குத்தாங்க தெரியுமா? காதில் நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி தான் காதில் குத்துறாங்க. அநேகர் இந்த மொட்டை அடிக்கிறது, இந்த காது குத்துதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் இந்த தாழ்மையின் தன்மை அந்த தேவ சமூகத்தில் காணப்படவில்லை. இருதயத்தின் ஆழத்தில் தேவனுக்கு உண்டான பயம் இல்லை. தேவனுக்கே போதிக்கிற மாதிரி ஜபங்கள், அடுத்தவங்களை குற்றவாளியாக தீர்க்கிற ஜபங்கள், இதெல்லாம் நிறைய வருது. நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஜெபிக்கிறவங்க தான் தேவ சமாதானம் உடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஆவியானவர் அசைவாடுகிறவராக இருப்பார். கிரியலின்படி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுன்னா என்ன ஆசீர்வாதம் வருது பாருங்கள். வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் 3வது அதிகாரம், கடகடன் வாசிக்கணும். 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 3:15. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற ஆமென்.
உங்கள் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் நம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும். வேதம் சொல்லுது, நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுனா அவருடைய ஆவியை உனக்கு தந்து உள்ளான மனுஷனையை வல்லமையாய் பலப்படுத்துவார். வல்லமையாய் பலப்படுத்துவார். நீ எவ்வளவு தூரம் அடுத்தவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் பலவீனப்பட்டவர்கள், ஜபத்தில் பலவீனவனானவர்கள். எவ்வளவு தூரம் அடுத்தவங்களை மேன்மையாக நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் அல்லேலூயா தேவனோடு பலப்பட்டவர்கள், உள்ளான மனுஷனிலே பலப்பட்டவர்கள். அதிகாரம் செலுத்துவது, ஆட்சி செய்வது, அடுத்தவங்களை அற்பமாய் நினைப்பது, இதெல்லாம் ஜபத்திலேருந்து உங்களை அந்த எல்லாம் அசுத்தாவிகளும் கலந்து போகணும். உங்களை விட்டு உங்களை விட அதிகமாக மேன்மையாக நினைங்கள்னு வேதம் சொல்லுது. நான் அநேகர் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பேரை சந்திக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தன்மைக்கும் அவங்களுடைய ஆவிக்குரிய தன்மைக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் கூட அற்பமாய் நினைத்ததில்லை. இந்த எனக்கு தந்த ஆவிக்குரிய தன்மையை அவங்க உள்ளான மனுஷனில் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய முயற்சியாக இருக்குமே தவிர யாரையுமே அற்பமாய் நினைத்ததில்லை. சில நேரங்களில் நான் கடிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பிரயாசப்பட்டதின் பலன் நம்மகிட்ட காணாதனால நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கடிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அற்பமாய் நினைத்ததில்லை. இது நாம் ஜபத்தில் நான் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்களில் இது ஒன்று. அடுத்த வாசிக்கலாம். ஆமென். ஒரு நிமிஷம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். அதனால தான் நான் பாவத்தை குறித்து ஒரு வாயின் வார்த்தை அதிகமாக பேசிட்டாலோ ஒரு கண்ணின் பார்வை அதிகமாக வந்துட்டாலோ நான் கடிந்து கொள்ளப்பட்டு சீர்படுகிறேன். ஏன்னா என் ஜெபம் கரெக்டாக இருக்கிறதுனால. உங்களுடைய ஜெபம் அல்லேலூயா 1 மணி நேரம் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அரை மணி நேரம் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, 30 நிமிஷம் ஆயிட்டாலே இதெல்லாம் கடமை ஜெபங்கள். நீ உன்னுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படலைன்னா நீ தேவனோடு ஜெபம் பண்ணலை, பிசாசை நோக்கி ஜெபம் பண்ணுற. மாம்சத்தின் அடிப்படையில் தன் மேன்மைக்காக ஜெபம் பண்ணுறன்னு அர்த்தம். உள்ளான மனுஷனில் அல்லேலூயா பலப்பட்டு அன்பில் வேறு ஊன்றணும்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது, இப்போ எனக்கு 65 வயசை தாண்டிட்டு நான் முழங்கால் படிக்கிற மாட்டேன், உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணுவேன். அதனால நீ முழங்கால் படிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய அல்லேலூயா ரிசல்ட் எப்படி இருக்கு அதான் முக்கியம். அல்லேலூயா பிசாசிலையும் கேடுகட்ட பிசாசாக இருந்தேன், வைராக்கியமுடையவனாக இருந்தேன், அல்லேலூயா பகைக்கிறவனாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்க காரணம் என்னுடைய அல்லேலூயா எண்ணங்களிலே பெரும்பகுதி ஜெபமாய் மாறியது. என்னுடைய அசைவுகளிலே யோசனைகளிலே பெரும்பகுதி ஜெபமாய் மாறியது. அதனால் சுவாபங்கள் மாற்றப்பட்டது. அடுத்த என்ன இருக்குமா வாசி 18. ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுது, அநேக பரிசுத்தவான்களை நீ ஐக்கியப்படணும். அப்போதான் கிறிஸ்துவின் அன்பு ஆழம் நீளம் அவர் எவ்வளவு தன்மை உடையவர்ங்கிறத நீ புரிஞ்சு கொள்ள முடியும். என்னம்மா அது அந்த பாட்டு இங்கே இருக்குது, இந்த வசனம் இங்கே இருக்குது, நீ அப்படி ஜெபம் பண்ணு, ஏன் நீ உட்காரு, உனக்கு வேதம் தெரியுது உனக்கு தெரியல, இது இல்லை. நான் ஊழியம் பார்க்குறோம்னா நான் தேவனை அறிவதற்காக, ஒருத்தனை ஆளுகை செய்வதற்காக அல்ல. இன்னும் நான் தேவனை அறிகிற அறிவின் மேன்மை, அவர் அன்பின் ஆழநில உயரம் அகலத்தை நான் அறிய வேண்டும் என்பதற்காக தான் தேவனை சேவிக்கிறேன். அடுத்த நிலை இருக்கு 19. ஆமென். நிறையப்படவும் ஆமென். அவ அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா இருக்கணும். வேதம் திருப்பி சொல்லுது, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தில் நீ நிரம்ப வேண்டும். எல்லா பரிபூர்ணத்திலும் நிரம்பி இருக்க வேண்டும். ஏன் நான் கிறிஸ்துவின் சாயலை நான் வெறுக்கிறேன். கிறிஸ்துவின் சாயல் அல்ல, கிறிஸ்துவின் மதத்தின் சாயலை நான் வெறுக்கிறேன். எழுப்புதல் சத்தியத்தை பெற்றிருக்கிறேன், அதனுடைய
பெற்றிருக்கிறேன் என்ற மேன்மையை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் எழுப்புதல் சத்தியத்தின் மேன்மை இன்னும் அநேக காரியங்களை நான் அறிய வேண்டியது இருக்கு. அதனால் நான் தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது. தாழ்த்துவதுதான் ஜெபம். நீ எவ்வளவு தாழ்த்துறியோ அவ்வளவு தூரம் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை பூரணமாய் அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய சாயலும் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறும். நீ கண்ட கழுத நாயெல்லாம் நீ தொழுது கொண்டிருந்தால் இந்த தேவனை நீ அறிய முடியாது. பணத்தையோ பிள்ளையவோ உலகத்தின் பொருளையோ எவ்வளவு அதை சேவித்து கொண்டிருந்தால் இந்த தேவனை குறிப்பிட்ட அளவுக்கு அறிய முடியாது. வேண்டுமென்றால் பரிசேயர் சதுசேயருடைய சாயலை தரித்துக் கொள்வீர்களே தவிர தேவனுடைய சாயலை தரிப்பதில்லை. அல்லையா? எழுப்புதல் சத்தியங்களை அடைவதில்லை. அதனால ஒரு சாயல் மாறி இருக்கணும். நீ ஜெபம் பண்றியா? நல்லது. உன் சுவாபம் மாறணும். அல்லேலூயா. வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை அல்லேலூயா முகத்தில் துப்பினார்கள் வேதம் சொல்லுது. அவர் அவமானத்தை எண்ணல. வேதம் சொல்ல அவமானத்தை எண்ணல. கன்னத்தில் அடித்தார்கள், கோலை கொண்டு அடித்தார்கள், அல்லேலூயா நிர்வாணமாக்கினார்கள். எவ்வளவு செஞ்சோம், தன்னுடைய மனுஷ திறமையை அவர் காமிக்கவில்லை. அல்லேலூயா. அதனால அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்பவும் ஜெபம் பண்ணார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை நெருங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னார். ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன ஜெபம் பண்ணுகிறோம்? என்ன ஜெபம் பண்ணுகிறோம்? நீ 2 மணி நேரம் முழங்கால் போட்டுட்டா, ஒரு 3 மணி நேரம் முழங்கால் போட்டுட்டு மறுநிமிஷம் பிசாசாய் மாறி என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? சுவாபம் மாற வேண்டாமா? நான் ஏன்டே அநேக சுவாபங்கள் மாறக்கூடியது, ஆனால் பெரும்பகுதியை மாற்றி இருக்கிறார். அது மனுஷன் அறிவார்கள். என்னோடு வந்து பாருங்க, நான் எப்படி இருந்தவன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி மாறி இருக்கங்கிறத நீங்க மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் அந்த ஜெபத்தின் தன்மையின் வெளிப்பாடு கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயல் மட்டுமல்ல, வேத வசனத்தில் உள்ள சத்தியத்தின் வெளிப்பாடு ஜெபத்தின் அடிப்படை சத்திய அடிப்படை காரியங்கள். அன்பு அல்லேலூயா அடிப்படை காரியங்கள். அதனால அநேகர் அல்லேலூயா நடிகர்கள் என்ன ஜெபம் பண்றோம்னே தெரியல. தேவ சமூகத்தில் தாழ்த்தாத யாரும் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு யோக்கியதே கிடையாது. தேவ சமூகத்தில் தாழ்த்து நடையலாம். நான் தூசி குப்பை நான் ஒன்றுக்குள்ளாமல் சொல்றதல்ல. அல்லேலூயா ஜெபம் பண்ண பிறகு இருக்கிற உன்னுடைய கிரியைகள், அதான் நீ தேவனுடைய முன்பாக தாழ்த்தினதை அடையாளம். அழகா வேதம் சொல்றது, அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். காரியம் என்னன்னா, அல்லேலூயா பல உபத்திரங்களை சகித்து சிலுவை வரையும் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினார். அப்படி அல்லேலூயா அந்த ஜெபத்தில் வளர்றவங்க பிசாசின் கோணத்தில் வருகிற எல்லாத்தையும் கண்டு தன்னை தாழ்த்தி கொள்வார்கள். தன்னை அல்லேலூயா மௌனத்தினாலே எல்லாத்தையும் சகித்து விடுவார்கள். அதுதான் வேணும். அதுதான் ஜெபத்தின் வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படுகிற காரியங்கள். ஜெபத்தின் வல்லமைன்னா கோலியாத்தை கொல்றது இல்லை. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு மாம்சத்தை கொள்வது. மாம்சத்தில் இருக்கிற சிங்கத்தின் கிரியைகளை கொள்வது. அவமானமா வரட்டும், நிந்தையா வரட்டும், குற்றவாளியா தீர்க்கிறாங்களா வரட்டும், ஏற்றுக்கொண்டு உன்னுடைய மாமிசத்தை ஜெபத்தில் சுட்டரித்து நீ இயேசுவை போல மாற வேண்டும். அநேகர் அந்த மேன்மைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதே இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. என்ன பேய்தானோ தெரியல ஐயா, சுவாபம் மாறவே மாட்டேங்க. அநேகர் அடிக்க அநேகருடைய சுவாபம் மாறுவதே இல்லை. என்னமோ 10 பேர் ஜெபம் பண்ணும்போது ஓன்னு அழுதுட்டா அது பெரிய காரியம்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, சத்தியம் தெரியணும். வேத வசனத்தில் மறைந்திருக்கிற ஆவியானவர் எழுதின கருப்பொருள் உங்களுக்கு தெரியணும். அதுதான் நீ ஜெபத்தின் அடையாளம். நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு போதிக்கிறார்களா, அதுதான் ஜெபத்தின் அடையாளம். உனக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற பாவத்தை வெளியரங்கமாக்கி இதில் நீ சீர்படணும்னு சொல்கிறார்களா, அதுதான் ஜெபத்தின் அடையாளம். உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாம உனக்குள்ள தடை பண்ணுகிற சக்திகளை சுற்றறிக்கும்படியாய் உன்னை ஏவி பலப்படுத்துகிறார்களா, அதுதான் ஜெபத்தின் அடையாளங்கள். வேஷம் யாருக்கே வேணும், கடந்து போகும்னு வேதம் சொல்லுது. குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மேலே உங்களால் கிறிஸ்துவனாகவே இருக்க முடியாது. நீங்கள் வேஷம் போட்டிங்கன்னா, பொய்யா ஜெபம் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மேலே கிறிஸ்தவனே இருக்க முடியாது. ஏன்னா காலங்கள் பொல்லாதா வந்துக்கிட்டு இருக்கு, வேகமாக வருது. யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நிற்க முடியும்.
நீ அப்படிலாம் செஞ்சேன்னா அல்லேலூயா பயங்கரமான கிரியைகளை தேவன் செய்வார். உனக்கு முன்பாக அநேகருடைய முழங்கால்கள் முடக்கப்படும்னு வேதம் சொல்லுகிறது. ராஜாக்களும் முன்பாக ராஜாக்களும் அல்லேலூயா மந்திரிகளும் பிரபுக்களும் செல்வந்தர்களும் உனக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால் படியிடுவார்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பதற்காக அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா மோகங்குப்புற விழுந்துட்டான் மோசே. தெரியுமா உங்களுக்கு? கோராகின் புத்திரர்கள் எல்லாரும் எழுப்பி 250 பேர் சேர்ந்து அல்லேலூயா வாண்ட தான் ஆண்டவர் இருக்காரோ ஏன்ட்ட இல்லையோ, வாண்ட தான் ஆண்டவர் பேசுறாரோ ஏன்ட்ட பேச மாட்டாரோ அப்படின்னு சொல்லி வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ள கொண்டு எறிய ஆரம்பிச்சிட்டாங்க மோசையும் ஆரோனையும். இவங்க ஒன்றுமே செய்யலை. இது எண்ணாமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஒன்றுமே செய்யலை, பேசவே இல்லை. போய் மோகங்குப்புற விழுந்துட்டாங்க ஆண்டவர் முன்னால். என்னைக்கு செஞ்சிருக்கிறோம்? தன்னுடைய பிரச்சனைகளை மோகப்புறப்ப எனக்கு அது உடனே ரிசல்ட் கொடுத்தாரு ஆண்டவர். அந்த பகுதி நீங்கள் 16வது அதிகாரம்னு நினைக்கிறேன், 16 17 நினைக்கிறேன். நீங்கள் வாசிச்சு பாருங்க தெரியும். உடனே அவனை தூப கலசத்தை கொண்டு வந்து ஆராதனை செய்ய சொல்லு. அவங்க அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வந்த உடனே தேவன் அவங்க குடும்பத்தை அழிச்சாங்க. ஒரு நிமிஷம் நீ தூரப்பா எல்லாத்தையும் அழிக்க போறோம்னாரு. உடனே மோசே போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே ஒரே ஒரு மனுஷன் தவறு பண்ணியிருக்க எல்லா ஜனங்களையும் அழிப்பாரோ, அப்போ எல்லாத்தையும் தூரப்ப சொல்லு. அந்த குடும்பத்தில் கூட அநேகரை தப்பு வைத்தார். தப்பு வைத்து கோராகின் குடும்பத்தை அப்படியே அல்லேலூயா சுட்டரிச்சிட்டார் இயேசுவின் நாமத்தினால. மோகங்குப்புற விழுந்தான் மோசே. நீ அதே 16வது அதிகாரத்தில் 2-3 இடத்துல நீ பார்க்கலாம். வாயே பேச மாட்டான். தேவ சமுத்திரம் போய் மோகங்குப்புற விழுந்துருவான். என்னுடைய வழிகளும் அப்படிதான். அநேகர் பல தாக்குதல் வரும்போது நான் பேச மாட்டேன். தேவ சமூகத்தில் போய் காத்திருந்த ஆண்டவரே இது என்ன நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவர் காரியங்களை செய்தார். அதை மட்டும் நான் பார்த்தேன். பல காரியங்களை அவரே செய்து முடித்தார். எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஜெபத்தின் சாரம் என்ன? நீ 2 பேர் ஜெபம் பண்ணு, நீ 2 பேருக்கு ஜெபம் பண்ணு, அவ ஜெபம் பண்ணு, இதெல்லாம் ஜெபமே கிடையாது. எது ஜெபம்? உங்கள் ஆவியினால ஏவப்பட்டு இன்னாருக்கு தான் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் உனக்கு உணர்த்தி அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் பிசாசின் போராட்டத்தையும் வைத்து வசனத்தை உணர்த்தி நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறோம்ல, அதுதான் ஜெபம். ஏன் அவருக்கு ஜெபம் பண்ணு, நீ இவருக்கு ஜெபம் பண்ணு, இன்னும் யாருக்கு ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் ஜெபமே கிடையாது. வேற வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதில் பெறக்கூடிய ஜெபம் அல்ல. குப்புற வளரணும் ஆண்டவர் முன்னால, தெண்டலிட்டு பணியணும் தேவ சமூகத்தில். அவர் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா மகத்திலே நான் மரியாவலை போல பரணியில் இருக்கிற நலனம் என்ற தைலத்தை காலில் கொட்டி தலைமறையினாலே துடைத்து பாதத்தை பற்றி கொண்டால்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு தேவனை பற்றி கொள்ள வேண்டும். எவிருங்கிறவன் வந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து என் மக கொடிய அசுத்தாவினால சங்கடப்படுறா, சாக கிடக்கிறா, மரண அவஸ்தைப்படுகிறா, ஆண்டவரே வந்து என்னை ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், வந்து என் மகளை குணமாக்குன்னு சொல்லி காலில் விடுறான். இதெல்லாம் அநேகர் அந்த தன்மை இல்லை. தேவ சமூகத்தில் ஹாய் ஆண்டவரே அந்த வசனம் இங்கே இருக்குது, இங்கே வசனம் இருக்குது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் சரியில்லை. அதில் அசுத்தோடு உள்ள மனுஷன் அவன் யாரு? ஏசாயாவில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் 6வது அதிகாரத்தில். அவன் பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் ஜீவிக்கிறேன். உடனே கொரடினால் ஒரு தேவதூதன் வந்து ஒரு கொரடினால் அக்னியை எடுத்து அவன் நாவை உதடை தொட்டான்னு வேறு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கிறோங்கிறத இந்த வீடியோவை திரும்பி பார்த்தீங்கன்னு தெரியும். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. அதனால தான் உபத்திரவமும் மாறல, ஜெபமும் கூடின மாதிரி தெரியுது. அது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அதுதான் ஜெபத்தின் வெளிப்பாடு.